நீங்கள் எப்போதாவது ஒரு தவறு செய்து அதை மாற்ற விரும்பி இருக்கிறீர்களா? ஒருவேளை கோபத்தில் ஏதாவது சொல்லி இருக்கலாம், உங்களுக்கு அன்பானவரை புண்படுத்தி இருக்கலாம், அல்லது உங்கள் பெருமையை உங்களை ஆள விட்டிருக்கலாம். 1 சாமுவேல் 26, 21, 25-7 சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையே ஒரு சக்தி வாய்ந்த தருணத்தை நாம் காண்கிறோம். தாவீதை கொல்ல துரத்திய சவுல், தாவீது மீண்டும் ஒருமுறை அவருடைய உயிரை காப்பாற்றிய பிறகு திடீரென தனது தவறை உணர்கிறான். பழிவாங்குவதற்கு பதிலாக தாவீது கருணையை தேர்ந்தெடுக்கிறான். மேலும் பணிவடைந்து உடைந்த சவுல் கூறுகிறான், நான் பாவம் செய்தேன், நான் முட்டாளைப் போல நடந்து மிகவும் தவறு செய்தேன். இது ஒரு நேர்மையான ஒப்புதல், ஆழமான மனித தருணம். சவுலிடம் எல்லாம் இருந்தது, அதிகாரம், பதவி, பெருமை. ஆனால் அந்த நொடியில் இவை எதுவும் முக்கியமில்லை. முக்கியமானது, யாரோ ஒருவர் அவனுக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்கியது. தாவீதுக்கு பழி வாங்குவதற்கு எல்லா காரணங்களும் இருந்தன, ஆனால் அவன் கிருபையை தேர்ந்தெடுத்தான். அந்த கிருபை சவுலின் இதயத்தை மாற்றியது, குறைந்தபட்சம் ஒரு கணத்திற்காவது. இந்த கதை நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் அனைவரையும் பேசுகிறது. ஏனென்றால் ஆழமாக தோல்வியடைவது எப்படி இருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். மற்றொரு வாய்ப்பை நாம் அனைவரும் இயங்குகிறோம். ஆனால் இந்த கதை தாவீதையும் சவுலையும் மட்டுமே பற்றியது அல்ல, இது மிகப்பெரிய ஒன்றை சுட்டிக்காட்டுகிறது. தாவீதின் கருணை நற்செய்தியின் இதயத்தை முன்னறிவிக்கிறது. நாம் தகுதியானவற்றை நமக்கு வழங்குவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மூலமாக மன்னிப்பை வழங்குகிறார். இயேசு தண்டிக்க வரவில்லை, மாறாக மீட்க வந்தார். அவர் நமது உடைந்த நிலையை, நமது பெருமையை, நமது தோல்விகளை பார்த்தார், மேலும் அன்பை தேர்ந்தெடுத்தார். சிலுவையில் அவர் நமக்கு மிகப்பெரிய இரண்டாவது வாய்ப்பை வழங்கினார். அவர் நமது குற்றத்தை எடுத்து நமக்கு கிருபையை வழங்கினார். அவர் நமது வெட்கத்தை எடுத்து நமக்கு அமைதியை வழங்கினார். அவர் நமது மரணத்தை எடுத்து நமக்கு வாழ்க்கையை வழங்கினார். சவுல் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு தாவீதிடமிருந்து கருணையை பெற்றான். ஆனால் இயேசு மூலமாக நமக்கு வெறும் மற்றொரு வாய்ப்பை விட அதிகமாக வழங்கப்படுகிறது. நமக்கு ஒரு புதிய ஆரம்பம், மாற்றப்பட்ட அடையாளம் மற்றும் கடவுளுடனான மறுசீரமைக்கப்பட்ட உறவு வழங்கப்படுகிறது. இதுவே நற்செய்தியின் ஆற்றல். எனவே இன்று நீங்கள் சவுலை போல உணர்கிறீர்களா? வெட்கப்பட்டு பச்சாதாபத்தால் நிரம்பி தொலைந்தவராக, அல்லது தாவீதின் நிலையில் உங்களை புண்படுத்திய ஒருவரை மன்னிக்கும் ஆற்றல் உள்ளவராக இருக்கிறீர்களா? இதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மூலமாக இரண்டாவது வாய்ப்புகளின் ஆற்றல் வெறும் அழகான கருத்து அல்ல, இது உயிருள்ள உண்மையான நம்பிக்கை. நீங்கள் உங்கள் கடந்த காலம் இல்லை, நீங்கள் உங்கள் தோல்வி இல்லை, நீங்கள் உங்கள் தவறு இல்லை. கிறிஸ்துவில் நீங்கள் மீண்டும் தொடங்கலாம். இதுவே கிருபை, இதுவே கருணை, இதுவே இரண்டாவது வாய்ப்பின் ஆற்றல், மற்றும் இது இப்போது உங்களுக்கு கிடைக்கிறது.